எங்கள் பலவீனங்கள் பலன் பூர்ணமாய் விளங்குகிறதை எண்ணி துதிக்கிறோமப்பா. ஆமாண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே நீர் வாசம் பண்ண வேண்டும் என்றார். அப்பா, நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நீர் உணர்த்தி கொண்டே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் தேவை, பரிசுத்தம் தேவை. ஆண்டவரே, பரிசுத்தமாய் இருங்கள், நான் பரிசுத்தராய் இருக்கிற போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்குறீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. நாங்கள் பலவீனர்களாய் இருக்கிறோம், எங்கள் ஆமாண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஏன்னா எங்களுக்குள்ளே எங்கள் பாவங்கள் இல்லை, நாங்கள் பரிசுத்தராய் இருக்கிறோம், எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டது ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள முடியாது ஆண்டவரே. என்ன உலகத்தில் தான் இருக்கிறோம் ஆண்டவரே, இந்த அசசியங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆகையால்தான் எங்களை நாங்களே வஞ்சித்து விடாமல் அப்பா எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஏனால் எங்களுக்குள் பாவம் இருப்பதையும் அப்பா நாங்கள் அறிகிறோம், எங்கள் தேவன் அறிகிறார். அல்லேலூயா. எங்களுக்குள் பொய் இருக்கிறது, எங்களுக்குள் கோபம் இருக்கிறது, எங்களுக்குள் எரிச்சல் இருக்கிறது, எங்களுக்குள் மூர்க்கம் இருக்கிறது, எங்களுக்குள் தர்க்கம் இருக்கிறது, எங்களுக்குள் வாக்குவாதம் இருக்கிறது. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதா? இல்லையே. தேவன் பிரியப்படுகிறது இல்லையே. ஆனால் இவைகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆகையால் தான் ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. பிதாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆமாண்டவரே, எங்கள் மேல் அசைவாடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் நிழலிடுங்க. இந்த பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், அக்கிரமங்கள், அநேகங்கள், மீறுதல் எங்களை சூழ்ந்து கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபிக்க முடிகிறது. அல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவரை ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் சோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையால் ஆமாண்டவரை எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் வேண்டுதனாலும் ஜெபத்தினாலும் சோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உங்கள் சிந்தைகளை காத்துக்கொள்ளும் என்று ஏன் சொல்லுகிறார்? ஏனென்றால் உலகம் பொல்லாங்கன் கரத்தில் இருக்கு, நாங்களோ ஆமாண்டவரே தேவனின் கரத்தின் கிரிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆமாண்டவரே, உலகத்தார் அதை உணர்கிறார்களா? இது நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகள் என்று. ஏன்னா தேவன் தம்முடைய சாயலின்படியே தம்முடைய ரூபத்தின்படியே நம்மை உண்டாக்கினார் என்று இருக்கு. அல்லேலூயா. ஆகில்தான் தேவனிடத்தில் நாங்கள் கிட்டி சேரும்போதெல்லாம் அப்பா ஆமாண்டவரே பிதாவே இன்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை தந்திருக்கிறதை நாங்கள் உணர்ந்து ஆமாண்டவரே தேவனுடைய சமூகத்தில் கூடி வருகிறோம். அப்பா பிதாவே, எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆமாண்டவரே அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு ஆகையால் எங்கள் குறைகள், குற்றங்கள், எங்கள் மீறுதலை உறவு செய்யக்கூடிய மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுங்கள். ஆகையால் ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது அது முடியாத காரியம், அது ஆமாண்டவரே கூடாத காரியம் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆகையால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறார்கள். ஆகையால் இயேசுவின் ரத்தம் நமக்கு பருதி பேசுகிறதா இருக்கிறது. ஆகையால் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்கள் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே உங்களுடைய பிரசன்ன மகிமைகளை மூடட்டும். ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய சித்தம் திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நேரிடாதபடியாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சர்வ வல்ல இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே. சர்வ வல்ல தேவன் என்னை ரட்சித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒன்றும் எண்ணியே பேரன்பு பொங்க என்று பாடுவேன். நாட்பறித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பங்கு என்று பாடுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்று பாடுவேன். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே. போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார்.
ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே. ரட்சகரின் பாவம் முற்றும் மன்னித்தார். மானிடர் மாறினும் அம்பிவிட்டோடினும் மாதேவ அன்பில் என்னை காத்ததால் ஆர்ப்பரிப்போமே. நாங்கள் ஆனந்தம் கொள்வோம். ஆண்டவர் சமூகம் எங்களை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு என்று பாடுவோம். அடுத்தது ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே. ஆரவாரத்தோடு இயேசு தோன்றுவார். ஆவலாய் விழுத்தே ஆவியில் ஜெபித்தே. ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதால் ஆனந்தம் கொள்வோம். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே. சீக்கிரம் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். பொன்மணி வந்தமும் எத்தனை இயேசுவின் பொன் மாளிகை நான் கிட்டி சேர்வதால் ஆர்ப்பரிப்போமே. ஆனந்தம் கொள்வோம். ஆமென். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாடல் ஜெபத்தொட்டு ஜெயிக்கிதுங்கள 209. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். 209. சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஜீவிப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கே நீ சொந்தம் என்றார். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன். வழக்கரும் தாங்கும் என்றார். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். இயேசு சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார். கீழாக்காமல் நம்மை மேலாக்குவார். இயேசு சமூகத்தில் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
ஆபத்து காலத்தில் இயேசு நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், இயேசு சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஓ, நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஓ, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத உங்கள் கிருபையே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, ஆமென். உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நடத்துகின்றது. glory, glory, glory. ஊழியத்தின் என் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஓ, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சரி சரி ஓகே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தந்த இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த 8 மாதங்களையும் கர்த்தர் கண்ணின் மணியை போல எல்லாவரையும் ஆண்டவரை காத்து ரட்சித்து, அது நன்மை நல்லவர்களானாலும் தீயவர்களானாலும் எல்லாவரையும் கர்த்தர் ஆண்டவரை கிருபையால் காத்து ரட்சித்து, இந்த நல்ல நாளிலும் அப்பா நம்மளை ஜீவனோடு இந்த தேசத்துக்கு வைத்திருக்கிற கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்மின் மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் நடக்கின்ற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரே இந்த தேசத்தில் எவ்வளவு ஒரு பாதுகாப்புடன் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபையாக இருப்பதற்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். முதலாவதாக இந்த தேசத்திற்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தந்த இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே இந்த தேசத்தை எங்களையும் ஆண்டவரே அப்பா எத்தனை கடந்த 40 வருடங்களாக இந்த தேசத்தில் எங்களை வைத்து பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே அப்பா கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நஷ்டங்கள் நடந்தாலும் ஆண்டவரே எங்களை கைவிடாமல் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை கரம் பிடித்து நடத்துகிறவர் இந்த தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்கின்படியாய் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அப்படியாக நீர் நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்தாவியானவரே. அப்பா தந்த இந்த தேசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த துபாய் தேசத்தை ஆளுகை செய்யும் ராஜாக்களையும் பிரபுக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் சந்ததிமார்கள் அனைவரையும் கர்த்தாவே இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறியும்படியாக, கண்கள் காணும்படியாக, செவிகளில் வார்த்தைகள் அவர்கள் செவிகளிலே ஆண்டவரே சென்றடையும்படியாக அவருடைய இதயத்தில் ஒரு ஆண்டவரே மாற்றங்களை என் தகப்பனை நீர் தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீரே மெய்யான தேவன் என்று ஆண்டவரே நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படியாக, முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாக ஆண்டவரே அப்பா உதவி செய்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை எல்லாரும் நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த தேசத்தில் உள்ள
எல்லா ஹை அஃபிஷியல்ஸ் ஆண்டவரே, கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாம் வச்சு உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. எல்லா பிரைவேட் செக்டார்ஸும் ஒரு சிறு தொழில் சொந்தமாக தொழில் செய்கிறவர்கள் எல்லாவரையும் அப்பா உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா அந்த தேசத்திலே ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு வந்தால் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி வந்து ஆண்டவரே அப்பா ஜீவிக்கிற மக்களையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எவ்வளவோ பேர் வந்தும் இன்னும் சரியாக வேலை கிடைக்காமல் மக்கள் இன்னும் சுற்றி அடைந்து திரிந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா அவர்கள் எல்லாம் நினைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இருக்கிற எல்லா ஆண்டவரே நோயாளிகளையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவநீர் ஆண்டவரே அப்பா பணம் உள்ளவர்களோ பணம் இல்லாதவர்களோ ஆண்டவரே எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் என் தகப்பன் அவர்களுக்கு ஆண்டவரே உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ ட்ரஸ்டுகள் ஆண்டவரே உதவியற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு எத்தனையோ நல்ல நிறுவனங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்டின் கர்த்தாவின் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எத்தனையோ காரியங்களை துரிதமாக செயல்பட்டு தேசத்தை பாதுகாத்து வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாக அப்பா தேவரீர் அப்பா ஸ்தோத்திரம். இந்த 7 எமிரேட்ஸ் என்ற கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். 7 எமிரேட்ஸை ஆளுகை செய்கிற ராஜாக்களையும் ஆண்டவரே பிரபுக்கள் எல்லாரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இது அந்த தேசத்திலே ஆண்டவரே இதோ மெட்ரோ வந்து 15 வருடங்கள் ஆக போகிறது நாளையுடன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அது வரும் பொழுது எவ்வளவோ பேர் அதை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் என்று ஆண்டவரே அப்பா. ஏனென்றால் போவதற்கு வாகனங்கள் செல்வதற்கும் ஆண்டவரே அந்த சுற்றி கிற்றி செல்ல வேண்டிய வழியாக நிறைய டிராபிக் ஆண்டவரே கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் மக்கள் எவ்வளவோ மனசலிவடைந்தார்கள். ஆனால் இன்று அது எவ்வளவு ஒரு ஆண்டவரே மிக சுலபமாக சென்றடையக்கூடிய ஒரு இடமாகவும் ஆண்டவரே டிக்கெட்டின் விலையும் மிகவும் குறைவாகவும் காணப்படுகிறதுனாலே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது எவ்வளவு பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. 15 வருடங்கள் கடக்க முடியாத தேவையை உதவி புரிந்தீர், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அவர்கள் எத்தனையோ புதிய ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் அவர்கள் தீட்டி வைத்திருக்கலாம் அப்பா. இது ஆண்டவரே அப்பா ஆள் இல்லாத டாக்ஸிகள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் இனி ஆண்டவரே வருங்காலங்களில் ஆண்டவரே இப்படியாக தானாகவே இயங்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு விதத்திலே ஆண்டவர்கள் விஞ்ஞானத்திலே அவர்கள் முன்னேறினாலும் எத்தனையோ பேருடைய வேலைகள் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறதாக இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா. டிரைவர் இல்லாத ஆண்டவரே பெட்ரோல் கூட நிறுவனங்களிலே ஆண்டவரே பெட்ரோல் ஸ்டேஷன்ல கூட அவங்களே ஆண்டவரே வண்டிகளுக்கு பெட்ரோலை நிரப்பி செல்லுகிற காரியங்கள் இப்படியாக ஆண்டவரே காரியங்கள் வரும் பொழுது எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் இன்றி போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ வெளிநாடுகளிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே உணவு ஆண்டவரே இதோ ஆண்டவரே இந்த ரெஸ்டாரண்ட்டுகள் ஆண்டவரே ஃபுட் கோர்ட்ல எல்லாம் கூட ஆண்டவரே அப்பா அது தானாகவே ஆண்டவரே அவர்கள் வைத்து விடுகிறார்கள். அது கரெக்டாக அவருடைய டேபிளுக்கு வரும் பொழுது நமக்குரிய உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவரே இனி வரும் காலங்களிலே ஆண்டவரே அப்பா எப்படியாக இருக்கும் என்று நாங்கள் அறியோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம். ஆனாலும் என் தேவன் இருமுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே அல்லேலூயா. ஒரு நாளும் எப்பொழுதும் பயப்படாதே என்றுதான் அப்பா நீர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். நாங்களோ எங்களுடைய காரியங்களை முன்னிறுத்தி ஆண்டவரே எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் ஆண்டவரே பயம் கொள்கிறவர்களாக திகில் அடைகிறவர்களாக ஆண்டவரே அப்பா விசுவாசத்திலிருந்து வழுகுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் என் தேவனீர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே பயப்படாதே மகனே என்று சொல்லி ஆறுதல் படுத்தி தேர்ச்சி நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. இந்த நாட்டிலும் ஆண்டவரே அப்பா பார்க்கும் பொழுது மற்ற பிற மேலை நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தேசத்திலே ஆண்டவரே மக்கள் எவ்வளவு பாதுகாப்பாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் மற்றவர்களையும் ஆண்டவரே அப்பா போதை பழக்கத்துக்கு உள்ளாக்குகிற ஆண்டவரே இப்படியான ட்ரக்ஸுகள் எல்லாம் தேசத்தில் இல்லாமல் அடியோடு ஆண்டவரே அப்பா எடுத்து போடுகிற காரியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே தப்பி தவறி இந்த தேசத்திற்கு வந்தாலும் அவர்கள் எப்படியாகலும் ஆண்டவரே அதை கண்டுபிடித்து ஆண்டவரே அதை அழித்து விடுகிற காரியங்களையும் அவர்கள் தக்க தண்டனையும் கொடுக்கிற காரியங்களையும் பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அன்றைக்கு நியூஸ்ல பார்க்கும்போது புர்ஜ் கலிஃபாக்கு இணையாக மற்றொரு பில்டிங் கூட வருவதற்கு அவர்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. அது வந்து நாட்களிலும் ஆண்டவரே பொது மன்னிப்பு வழங்கி ஆண்டவரே அப்பா ஓவர் ஸ்டேல இருக்கிறவர்களையும் விசா இல்லாமல் இருக்கிறவர்களையும்
அவர்கள் ஆண்டவரை ஊருக்கு அனுப்புகிற காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா தேவனே அப்பா, ஆண்டவரே தகப்பன் தாமே, ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய கரமிலிருந்து எல்லாரையும் ஆனவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, எங்கள் நினைவெல்லாம் உமதாகணும், எங்கள் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுவதும் வழி நடத்தும், உங்கள் விருப்பம் செயல்படுத்தும், அழுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தும் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயாம், உடைத்துவிடு உருமாற்றும், பயன்படுத்தும் பண்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எங்கள் இதய பலகையிலே எழுதிடும் உம் வார்த்தையை மையால் அல்ல உம் கையாலே எழுதிடுமே எங்குகிறோம், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தும் பரிசுத்தமானவரே, அப்பாவை அறிந்திடனும் வெளிப்பாடு தாரும் ஐயா, மனக்கண்கள் ஒளிபெறணும் மகிமையின் அச்சாரமே, ஆறுதல் செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தும் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, எங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்தரலும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தும் பரிசுத்தமானவரே. ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து வர முடியாது, உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாது, எங்களின் மறுரூபப்படுத்தியிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆகல்தான் நாங்கள் இந்த பாடலை பாடலும். ஆவியானவரே, ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும், ஆமாண்டவரே, ஆவியானவரே, அப்பா எங்களை பலியாய் தந்தோம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றலானவரே, எங்கள் நினைவுகள் எல்லாம் உமது ஆகணும், ஆமாண்டவரே, பேச்செல்லாம் உமதாக நாள் முழுவதும் வழிநடத்த உமது விருப்பம் எங்களில் செயல்படணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆகதான் ஆண்டவரே, ஜெபம் ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஜெயத்தை கொண்டு வருகிறது, ஜெபம் தடைகளை நீக்குகிறது, ஜெபம் தேவைகளை சந்திக்கிறது, ஜெபம் விடுதலை ஆக்குகிறது, ஜெயம் ஆமாண்டவரே, ஜெபம் ஆண்டவரே எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க வரும். ஜெபிக்காமல் எதையும் நாங்கள் செய்துவிட முடியாது. ஜெபித்தால் ஆமாண்டவரே பதில் உண்டாகும். அல்லேலூயா, ஆமாண்டவரே, அதிகாலையில எழுந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அதிகாலையில எழுப்பி நம்மளை தட்டி எழுப்புகிற பரிசுத்த ஆவியானவரை நினைவு கொண்டு உறங்க வேண்டும். அல்லேலூயா, இந்த நாள் முழுவதும் பாயங்களை கண்ணின் மணியமை காப்பது போல காத்திரடாடி, இந்த இரவிலே நாங்கள் தூங்க போகிறோம். நீர் இரவிலே நிலவாகிற பகலிலே வேலைகளை சேதப்படுத்தாம கர்த்தர் எல்லாத்தையும் விலக்கி காப்புன்னு சொன்னீரே. அப்பா, இந்த இரவிலே நீர் எங்களோடு எங்களுக்காக விழித்திருந்து நீர் எங்களை காக்கும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆமாண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நிம்மதியாய் நாங்கள் உறங்க முடியாய், எங்களுக்கு இந்த இரவிலே எங்களோடு இடைப்படும்படியாய் சுகநித்திரை தரும்படியாய் செபிக்கிறோம். அப்பா ஆமாண்டவர், இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணியுமே காப்பது போல காத்தீங்க என்று நன்றி எறிந்த உள்ளத்தோடு செபித்து அப்பா படுக்கும் போது அதிகாலையில் உமது கிருபை கேட்க பண்ணுங்க, உண்மை நம்பி இருக்கிறோம், நாங்கள் நடக்கின்ற வழி எங்களுக்கு காண்பீங்க என்று சொல்லி படுக்கும் போது அதிகாலையில் எழுப்பி விடுவார். அல்லேலூயா, தேவாதி தேவன் அதிகாலையில் எழுப்பி அவருடைய சமூகத்தில் நிறுத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, என்ன ஜெபம் ஆமாண்டவரே, ஜெபம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அஸ்திபாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஜெபம் இல்லாமல் ஆமாண்டவரே ஒன்றையும் நாங்கள் மேற்கொள்ள முடியாது. ஆமாண்டவரே, ஜெபத்தில் தான் உங்களுடைய பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், நெருக்கங்கள், துக்கங்கள், துயரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். ஜெபிப்பது தான் நமக்கு
ஜெயத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, பிதாவை நோக்கி மன்றாடின தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையில நேரப்பட எழுந்திருச்சு ஆண்டவர் அனுதினமும் தரித்திருப்பாராம் ஜெபத்திலே. அல்லேலூயா. அது போல நாங்களும் ஜெபத்தில் எப்போது தரித்திரர்களாய் காணப்படணும். ஜெபம் ஆண்டவரே எவ்வளவு முக்கியம் என்பதையும் ஜெபத்தினால் நமக்கு வரப்போகிற காரியங்களை எல்லாம் குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரே, தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பாம், தூங்காமல் ஜெபிக்க வரும் தாங்கப்பாம். தானியேலை போல ஜெபிக்கணும் துதிக்கணும் சிங்கங்களின் காய்களை, தானியேலை போல துதிக்கணும் ஜெபிக்கணும் சிங்கங்களின் தினம் தினம் கட்டணும், தூங்காமல் ஜெபிக்க வரும் தாங்கப்பா. எப்படி அதை செய்ய முடியும்? உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில வளரணும். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில வளரணும், தூங்காமல் ஜெபிக்கம் வரும் தாங்கப்பாம். எப்படி? அன்னாலை போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேலை போல, அன்னாலை போல கண்ணீரை வடிக்கணும், அலை எழுப்புதல் காணும் வரை இதயத்தை ஊற்றணும். தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்க வரும் தாங்கப்பா. பாருங்க, அந்நாளில பவுலை போல சிறையிலே ஜெபிக்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும். பவுலை போல சிறையிலே ஜெபிக்கணும், தூங்காமல் ஜெபிக்க வரும் தாங்கப்பா. தேசங்கள் அழித்து விடாதபடியாய் நாம் என்ன செய்யணுமா? மோசையை போல மலை மேலேறணும், கரங்களை விரிக்கணும், கதறணும் தேசத்திற்காய். மோசையை போல மலை போல் கரங்களை விரிக்கணும், கதறணும் தேசத்திற்காய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்கள் நாம் அனுதினமும் செய்து கொண்டு வந்தால் தேவன் கூடாத காரியங்கள், மனுஷரால் கூடாங்க தேவனால் கூடும் என்று சொன்னார். உங்களால் ஆகாத தேவனால் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இது பலத்தினாலும் அல்ல, வராது, அவருடைய ஆவியினால் ஆகும். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, அல்லேலூயா. மத்தேயு 18:19 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. என்றால் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும். எப்படி ஏற்படுமாம்? ஹல்லேலூயா. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். பாருங்க, எவ்வளவு ஈஸியான காரியம். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு குடும்பமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சகோதரர் ஐக்கியமாக கொண்டாலும் சரி, இல்ல சபையில கூடி வரும்போதும் சரி, ஹல்லேலூயா, ஒரு காரியத்தை குறித்து நாம் ஏக மனதோடு, ஏக சிந்தையுடன், ஏக நோக்கத்துடன், ஏக ஏக்கத்துடன், ஏக பாரத்தோடு, ஹல்லேலூயா, ஒருமனப்பட்ட ஆவியிலே நாம் சேரும் பொழுது, ஹல்லேலூயா, பரலோகத்தில் இருக்கிறார் பிதா அதை கேட்கிறாராம், அது அவரால் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியாது இது எப்படி நடக்கும், ஏதுவாக என்னவாகும் என்று நாம் கலங்கலாம். ஆனால் தேவன் இங்கு அழகாக ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். 2 பேர்கள் ஒருமனப்பட்டால் போதுமோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, சூத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி 18:20 எடுத்து வாசிப்போம். அதே மத்தேயு தான் 18:20. ஹல்லேலூயா. அதனால எடுக்கிற பேஜ்களை கையில வைத்து கொண்டு வரணும். இப்போ ஒரு ரகசியம்
ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது, முதலிலே நமக்கு வருகிற அந்த வசனம், அந்த வார்த்தையை நாம் அந்த பேஜை எப்பொழுதுமே அதை முன்னில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகாக ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக நம்மளோட பேசுகிறார் பாருங்க. ஏன்னா 2-3 பேரும் நாமத்தினால வேண்டிக் கொள்ள எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தான்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்லுகிறாரு? ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறோமே. தூதர்கள் துதிகளிலே வாசம் பண்ண, மனிதர்கள் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம அறிக்கை செய்கிறோமே. அது எவ்வளவு உண்மையா இருக்கிறது பாருங்க. 2 பேர்கள் ஒருமனப்பட்டிருந்தால ஆமாண்டவரே ஹல்லேலூயா. ஆமாண்டவரே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால கூடும் போது ஹல்லேலூயா, எப்பெல்லாம் நாம் கூடி வருகிறோமோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள ஒரு எழுப்புதல், நமக்குள்ள ஒரு முச்சயம். ஹல்லேலூயா. ஆகல்தான் எம்மாவூர் சீசரோடு தேவன் ஆமாண்டவர் பேசிக்கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. வழியார்களே அவர்கள் அறியாது இருந்தார்கள். ஆனால் அவர்களை விட்டு மறைந்து போகும்போது ஹல்லேலூயா முன்பு போகிறவராய் காணப்பட்டார் என்று பார்க்கும்போது இவர்கள் பின்பு ஆமா அவர் நம்மளோடு பேசிட்டு வந்தார், நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஹல்லேலூயா. அதுதான் எங்க 2-3 பேர்கள் நாமத்தில் கூடி நீங்கள் செபிக்க ஆரம்பிக்கிறீங்க, துதிக்க ஆரம்பிக்க, அங்கு உங்களுக்குள்ள ஒரு பிரசன்ன மகிமை உங்களை மூடி மறைக்கிறதை நாம் உணர முடியும். நிச்சயமாக தேவாதி தேவன் ராஜாதிரார் எங்களுக்கு ஜபத்தை கேட்டார், எங்களுக்கு பதில் கொடுப்பார். நமக்குள்ள ஒரு நிச்சய முடிவு நம்பிக்கை உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்திலே, அடுத்த நாட்களிலே, அடுத்த நிமிடத்திலே நமக்கு சாட்சி பகிர்ந்து கொள்ள கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ஒருமனப்பட்ட ஆவி. ஹல்லேலூயா. சோதரம் பாருங்க. மத்தேயு 7:7 எடுத்து வாசி பாருங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும். படிங்க. ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்க. அப்ப பாருங்க, நாம் கேட்கிறவர்களாய் ஹல்லேலூயா நாம் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் ஜெபத்தில் கேட்கிறவர்களாய். அதனால நாங்கள் ஓயாமல் அலட்டி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தேவன் அதற்கு பதில் செய்யாமல் இருக்க மாட்டார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அநியாயக்காரனே அந்த ஒரு விதவிக்கு நியாயம் செய்ய மனதுள்ளனா இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். அவனிடத்தில் போய் ஒரு விதவை வந்து எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாளாம். ஹல்லேலூயா. ஆனால் அவள் ஓயாமல் அலட்டி கொண்டிருந்தபடினால் அவளுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்தான் என்று நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட அநீதி உள்ள மனிதனே ஒரு நீதி செய்ய நினைக்கும் போது தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நீதி உள்ளவராய் நம்ம வாழ்க்கையில் அசைவாடுகும் போது அவரிடத்து நாம் கேட்கும் போது அவர் நமக்கு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு பதில் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகதான் ஹல்லேலூயா தேவன்